நாங்க குளம் மாதிரி வெட்டி வச்சு அதுல இருந்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறோம். ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சுத்தி பாருங்க, எங்களோட சோளக்கல்ல தான் சத்துக்கள் நிறைந்த நாட்டு இளநீர். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பாருங்க, நான் உங்களுக்கு செடியில இருந்தே உரிச்சு காட்டுறேன். நீங்க பாருங்க, இப்படிதான் கடலை செடியில கடலை இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்க கொல்ல வயல் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். நாங்க இங்க வந்தாலே ரொம்ப ஜாலி ஆயிருவோம். அதுலயும் நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிருவேன். பிகாஸ் சிட்டில கிடைக்காத நிறைய நல்ல விஷயங்களை இங்க நம்ம ஈஸியாவே அனுபவிக்கலாம். அதெல்லாம் என்னென்னு ஒண்ணா வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கையான சூழலும் சுத்தமான காத்தும் நகரத்துல கிடைக்காது. ஆனா கிராமத்துல ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கும். அதனாலதான் எனக்கு சிட்டி லைஃபை விட கிராமத்து லைஃப் ரொம்ப பிடிக்கும். ஏன்டா இவ கிராமத்து லைஃப் இவ்வளவு பிடிக்குதுன்னு சொல்றா, அப்புறம் ஏன் சிட்டில இருக்கான்னு நீங்க கேட்கலாம். ஆனா என்ன பண்றதுங்க, நம்மளோட பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த நிலைக்கு போகணும்னா நம்மளும் வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் நகரமயமாதல்ல முன்னாடி போய் தான் ஆகணும். அதனாலதான் நாங்களும் சிட்டில இருக்கிறோம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தென்னை மரம் தான். ஏன் அப்படின்னா, நாங்க வந்து திருச்சியில தான் இருக்கோம். அங்க வந்து ஹைபிரிட் இளநீ, ஒரு இளநிய வந்து 80 ரூபாய் சொல்றாங்க. ஆனா இங்க வந்து நமக்கு ஈஸியா கிடைக்குது. ஈஸியா கிடைக்குதுன்றனால எங்களால டெய்லியும் கூட அதை சாப்பிட முடியாது. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வீட்டுக்கு வர்றப்பதான் நாங்க வந்து இளநீ பறிச்சு சாப்பிட முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு வர்றப்பயே நாங்க பறிச்சு சாப்பிட்டுக்குவோம். இப்போ இந்த மரத்துல ஏறி இளநீ பறிக்கிறது என்னோட தம்பி தாங்க. ஏன்னா எனக்கு இளநீன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே நான் ஊர்ல இருந்து வந்தேன்னா அப்பா இல்லைன்னா தம்பி எனக்காக ஏறி இளநீ பறிச்சு கொடுத்துருவாங்க. இளநீ பறிச்சு கொடுத்து எனக்கு வயிறு முட்டுற அளவுக்கு கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு தாங்க விடுவேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எங்க கொள்ளையில நாட்டு தென்னை மரமும் இருக்கு, ஹைபிரிட் தென்னை மரமும் இருக்கு. ஆனா எனக்கு நாட்டு தென்னை மரம் தான் பிடிக்கும். எதனாலனா அந்த இளநியோட சுவை அதிகமா இருக்கும், அதோட சத்துக்களும் அதிகமா இருக்கும். ஹைபிரிட் தென்னை மரம் வந்து 4 வருஷத்துலயே நமக்கு இளநீ கொடுத்துரும். ஆனா நாட்டு தென்னை மரம் குறைஞ்சது 8 வருஷத்துக்கு மேல ஆகும். நகரத்துல பெரும்பாலும் நமக்கு கிடைக்கிற இளநீ தேங்காய் வந்து ஹைபிரிட் தென்னை மரம் தான். அதனாலதான் என்னவோ அது வந்து சுவையும் கம்மியா இருக்கு, சத்துக்களும் அதுல கொஞ்சம் கம்மியா இருக்குது. இங்க பாருங்க, எங்க குட்டீஸ் எல்லாம் குளத்து மாதிரி வெட்டி நாங்க தண்ணி பிடிச்சு வச்சிருக்கிறோம். ஏன்னா இங்க வந்து தண்ணி பஞ்சம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. போர்ல இருந்து நம்ம தண்ணி எடுத்து நேரா நமக்கு வயல்ல விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால நாங்க குளம் மாதிரி வெட்டி வச்சு அதுல இருந்து நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறோம். ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. சுத்தி பாருங்க, எங்களோட சோளக்கல்ல தான். இங்க வந்து முதிர் சோளமும் இருக்கு, இளம் சோளமும் இருக்குது. எல்லாத்தையும் நான் ஒண்ணா காட்டுறேன். வாங்க, ஒரு சோளத்தை உரிச்சு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. வாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் உங்களுக்கு செடியில இருந்தே உரிச்சு காட்டுறேன். இங்க இருங்க, இப்படிதான் உடைக்கணும். மேக்சிமம் ஒரு சோளக்கருது வந்து ஒரு செடியில இருக்கும். ஏதாவது ஒரு செடியில மட்டும்தான் 2 சோளக்கருது இருக்கும். மற்றபடி ஒரு சோளக்கருது வந்து ஒரு செடியில இருக்கும். இது வந்து சுத்தமான நாட்டு சோளம், ஹைபிரிட் கிடையாது. நம்ம வந்து ஸ்வீட் கார்னுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், பட் இதுதான் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அந்த ஸ்வீட் கார்ன் வந்து நமக்கு சுகரை ஏத்தோ, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதுல அதிகம் அதை கம்பேர் பண்ணும்போது. சோளத்தை பறிச்சோன்னே சுட்டு சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. ஒரு குச்சி எடுத்து சீவி அந்த சோளத்தை சுருவி கொடுத்துட்டாங்க. நாங்க சுருளி எல்லாம் பொறுக்கி நெருப்பு பத்த வச்சுட்டோம். அதை அப்படியே லைவா சுட்டு உடனே நாங்க சாப்பிட்டோம். அதோட டேஸ்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நீங்க வந்து ஒன்ஸ் இந்த பாலக்கருது நீங்க சந்தையில கிடைக்கும், இதெல்லாம் வாங்கி நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஸ்வீட் கார்ன் பக்கமே போக மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை எப்படி சுடுறோன்னு நீங்களே பாருங்க. ஜஸ்ட் 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. எல்லா பக்கமும் திருப்பி நாங்க சுட்டோம். அது பாக்குறதுக்கு கருகிற மாதிரி இருக்கும், ஆனா அப்பதாங்க உள்ள நல்லா வேகும். அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருந்துச்சு. இது கொஞ்சம் பாலக்கறதை விட அடுத்த ஸ்டேஜ் போற லெவல்ல இருந்தனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிச்சு. இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இந்த இது. வாங்க, இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேரும் முந்திரிய சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா அந்த முந்திரி எங்கேருந்து கிடைக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இதுதான் முந்திரி மரம்.
இது வந்து முந்திரி பழம். இந்த முந்திரி பழத்துல அங்க பாருங்க, இதுதான் வந்து முந்திரி. இது வந்து இந்த மாதிரி பெரிய பழமா வரும். அங்கெல்லாம் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து முந்திரி. இது நல்லா பெரிய பழமாயி முந்திரி கொட்டை தேர்னதுக்கு அப்புறம் இதுல இருந்து நமக்கு சுட்டு வந்து முந்திரி பருப்பு எடுப்பாங்க. இப்ப வாங்க, அங்க கொஞ்சம் தள்ளி எங்க கொல்லை இருக்குது. அதுல வந்து நாங்க கடலையும் முந்திரியும் போட்டிருக்கோம். இங்க காமிச்ச முந்திரி வந்து எங்க முந்திரி கிடையாது, அது எங்க அத்தை கொல்லை. இது வந்து பக்கத்துல எங்க அத்தை, சித்தப்பா, பெரியப்பான்னு எல்லாரு கொல்லையுமே பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா இது கிராமம். கிராமத்துல மேக்சிமம் வந்து பக்கத்துல ரிலேட்டிவ்ஸ் தான் இருப்போம். இது நகரம் மாதிரி பக்கத்துல யாருன்னே தெரியாதவங்களா கிடையாது, எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான். வாங்க அங்க போய் பார்க்கலாம். இதுதான் எங்களோட கடலை கொல்லை. வாங்க கடலை என்ன வச்சிருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கடலை வந்து தேரணும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு புடுங்கி காட்டுறதுக்காக, கடலை எப்படி வச்சிருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு புடுங்கி காட்டுறேன். நீங்க பாருங்க, இப்படிதான் கடலை செடியில கடலை இருக்கும். இதுல வந்து இன்னும் நிறையவே கடலை வைக்கும். எங்களுக்கு வந்து தண்ணி பெருசா பத்தலன்றனால கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. இன்னுமே நிறைய கடலை தேரணும். அங்கேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு கடலை கொல்லை தான். என்னடா அங்க அந்த கொல்லை இருக்கு, இங்க இந்த கொல்லை இருக்கு, சொத்து நிறைய இருக்கும் போலன்னு நீங்க யோசிப்பீங்க. சொத்து நிறைய இருந்தாலும் நம்மளால விவசாயம் பண்ணணும் இல்லைங்க. விவசாயத்துக்கு வந்து இப்ப மழை கூட கொஞ்ச நாள் பெஞ்சிச்சு, சும்மா பெய்யற மாதிரி மழை பெஞ்சு காட்டிட்டு போயிருச்சு, தண்ணி பத்தாது. விவசாயத்துல வந்து நம்ம போட்ட முதல்ல எடுக்கிறதே பெரிய விஷயங்க. அதனாலதான் எல்லா விவசாயம் என்ன நினைப்பாங்கன்னா, என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும், அடுத்து என்னோட பிள்ளையாவது நல்லா இருக்கணும், அதனால 4 எடுத்து படிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. விவசாயத்துல வந்து பெருசா லாபமே இருக்காதுங்க. இப்ப இதுல எல்லாம் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நல்லா இவ்வளோ கடலை நிறைய இருக்குங்க. இது தண்ணி பத்தல அப்படின்ற காரணத்துக்காக இவ்வளவுதான் வச்சிருக்குது. அந்தந்த சீசனுக்கு கரெக்டா மழை பெய்யணும், அதே நேரம் நம்ம போர்லயும் தண்ணி கரெக்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு எந்த செடியுமே கரெக்டா வளர்ந்து நல்ல லாபம் கொடுக்கும். நம்ம இதுல இருந்து லாபம் எடுக்கிறதுக்குள்ள நமக்கு தலைய சுத்தி மூக்க தொடர கதை தான். அதுலயும் நம்மளால முழுசா எடுக்க முடியாது. நம்ம இதுல தண்ணி விட்டு மருந்து வச்சு களை வெட்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் இதை நம்ம பயிர முதலீடு பண்றோம். இதை கொண்டு போய் நம்ம விக்கிறதுக்குள்ள நம்ம நாக்கு தள்ளிடுங்க. இந்த கல்லையெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஆஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வியாபாரிகிட்ட கொண்டே கொடுத்து அதுல இருந்து வாங்கணும். அது இல்லாம வீட்டுக்கு நம்ம எண்ணெய் ஆட்டுவோம். அது இல்லாம இங்க முந்திரி எல்லாம் இருக்குல்ல, இந்த முந்திரியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதுவும் ஏப்ரல், மே, மார்ச் இந்த 3 மாசத்துலதான் காய்க்கும். அதுவும் அந்த வெயில் இருக்கு தெரியுங்களா, அந்த வெயில்ல வந்து வாட்டி வதங்கி நம்ம எடுத்துட்டு போனோம். சோறு இல்லாம காலைல 6 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து எங்க வயல்ல எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. மத்தியானம் 2 மணி வரைக்கும் இங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து பெருசா லாபமும் இருக்காதுங்க. 3 கிலோன்றது நமக்கு 1 கிலோ முந்திரி பருப்பு கிடைக்கும். இந்த 3 கிலோ வந்து விவசாயத்துல இருந்து எவ்வளவு எடுக்கிறாங்கன்னா மிஞ்சி போனா 300 ரூபாய், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. 250 ரூபாய் 300 ரூபாய் தான். ஆனா நம்ம கிட்ட முந்திரி பருப்பு 1 கிலோ 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம வாங்குறோம். இதுல உங்களுக்கு தெரியும் விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க போட்ட லாபத்தை எடுக்க முடியாம அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. விவசாயிக்கோ அந்த பொருளை வாங்கி சாப்பிடுற நமக்கோ லாபம் கிடையாது. இடையில இருக்க தரகருக்கு தாங்க லாபமே. இங்கே பாருங்க, நல்லா அக்கடான மாமரத்துக்கு கீழே அப்படியே ஒரு கட்டில் போட்டு என் ஹஸ்பண்ட் நல்லா உட்காந்துக்கிட்டாரு. நல்லா ஜில்லுன்னு காற்று வீசவும் மனுஷருக்கு அப்படியே சொக்குது தூக்கம். அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னொரு பகுதியை பார்க்கணுன்னா இந்த வீடியோ பத்தாது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு விவசாயம், இயற்கை சார்ந்த சூழல்லாம் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.